அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் போருக்குரிய தயார்படுத்தலில் இரண்டு தரப்பும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அமெரிக்கா ஒரு புறத்தில் பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்தில் போருக்கான மிகப்பெரிய தயார்படுத்தல்களை செய்து வருவது பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி இடம்பெற்றிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமான இரண்டு நிபந்தனைகளை ஈரான் விதித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கூறப்பட்டபடி ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை முழுமையாக விலக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இதுவரை அமெரிக்கா முடக்கி இருக்கக்கூடிய ஈரானின் முடக்கப்பட்ட $11 டிரில்லியன் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்கள் விடுவிக்கப்படும் வரை ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கும் என்றும் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் ஒரு சிறந்த தீர்மானத்தை அல்லது முன்மொழிவை அமெரிக்கா முன்வைக்கவில்லை என்றால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரக்கூடும் என்ற அறிவிப்பையும் அப்பாஸ் அரக்ஷி விடுத்திருக்கின்றார். இதுவரை அமெரிக்கா தான் ஈரானுக்கு கெடு விதித்திருந்தார்கள், ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். தற்போது ஈரான் அமெரிக்காவுக்கு கெடு விதித்திருக்கின்றார்கள். 48 மணி நேரத்திற்குள் ஈரான் மீதான முற்றுகையை நீக்க வேண்டும், ஈரானின் முடக்கப்பட்ட $11 டிரில்லியன் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும், இல்லையேல் ஹார்முஸ் நீரிணை முற்றாக முடக்கப்படும், மீண்டும் ஒரு மிக பாரிய அளவிலான போர் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையும் ஈரான் சார்பில் விடப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஹார்முஸ் ஜலச்சந்தியில் மீண்டும் கடற்படை கண்ணிவெடிகளை ஈரான் பதித்துள்ளதான செய்திகள் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே அங்கு கடல் கண்ணிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானுடைய IRGC இராணுவம் குறிப்பிட்ட பாதை தடத்தின் வழியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. இந்த நிலையில் மீண்டும் பல கண்ணிவெடிகளை அவர்கள் அதிநவீன கடற்கண்ணிவெடிகளை ஹார்முஸில் புதைத்திருக்கும் செய்திகளை ஆக்சியோஸ் பத்திரிகை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே ஹார்முஸினுடைய முடக்கம் தொடரப்போகின்றது. அமெரிக்காவினுடைய கைகளில் தான் இனி ஈரான் ஹார்முஸை திறப்பதும் திறக்காமல் விடுவதும் இருப்பது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமெரிக்க படைகள் இந்திய பெருங்கடலில் ஈரானிய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்று மற்றொரு எண்ணெய் கப்பலான மெஜஸ்டிக் எக்ஸ் என்ற கப்பலையும் வேறொரு சரக்கு கப்பலையும் கைப்பற்றி இருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரானினுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்று அமெரிக்காவினால் சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு ஈரானின் பிரமாண்ட மெஜஸ்டிக் எக்ஸ்ஐ என்ற கப்பல் அமெரிக்காவினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளமை இந்த பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னும் தாமதப்படுத்தும் அல்லது சீர்குலைக்கும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா ஒரு புறத்தில் ஈரானை பேச்சுக்கு அழைத்தாலும் மறுபுறத்தில் அவர்களுடைய சதி நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மத்திய கிழக்கில் போருக்கான ஆயத்தத்தையும் அமெரிக்கா தீவிரப்படுத்தி வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய USS ஜார்ஜ் H.W. புஷ் பிரமாண்ட விமானந்தாங்கி கப்பல் மீண்டும் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஈரானுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப் போகின்றோம், பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றோம், போர் நடத்துவதில் எங்களுக்கு விருப்பமில்லை, உலக அமைதியை ஏற்படுத்தப் போகின்றோம் என்றெல்லாம் மூச்சுக்கு 300 முறை ட்ரம்ப் வெளியில் பேசினாலும் ட்ரம்பினுடைய இரட்டை வேடங்கள் இந்த நடவடிக்கைகளில் தெளிவாக தெரிகின்றன. ஒருபுறம் மத்திய கிழக்கில் விமானங்கள் ஆயுதங்களையும் கார்கோ விமானங்கள் வெடிமருந்துகளையும் அமெரிக்க விமானங்கள் குவித்து கொண்டிருக்கின்றன. மறுபுறத்தில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய US புஷ் விமானந்தாங்கி கப்பல் மத்திய கிழக்கை வந்தடைந்திருக்கின்றது. இவையெல்லாம் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை என்பதை ஈரான் அறிந்திருக்கின்றார்கள். எனவே ஈரானும் இது தொடர்பில் மிகப்பெரிய விழிப்புணர்வில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் திடீரென டெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல நகரங்களின் மீது சிறிய ட்ரோன்கள் பறப்பது கண்டறியப்பட்டது. எங்கே இஸ்ரேல் அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது ட்ரோன் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்களா என்ற அச்சம் திடீரென பரவி ஈரான் இஸ்ரேல் மோதல் மீண்டும் ஆரம்பித்து விட்டது என்ற செய்திகளையும் பல ஊடகங்கள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் பின்னர் அந்த ட்ரோன்கள் யாரால் ஏவப்பட்டவை என தெரியாத சூழ்நிலையில் அந்த ட்ரோன்களை கண்டறிந்து IRGC 6 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்திய செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். விரைவாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்தி சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பே அந்த அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்டதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. இது
இஸ்ரேல் அமெரிக்காவின் உடைய சதி நடவடிக்கையா அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய விசமிகள் அல்லது எதிர்ப்பாளர்கள் யாராவது இந்த ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்களா என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக ஐஆர்ஜிசி தெரிவித்திருக்கின்றது. இருந்தபோதிலும் ஈரான் அமெரிக்கா இடையில் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரானில் பறந்த ட்ரோன்களை யார் அனுப்பினார்கள் என்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகல் இவ்வாறு இருக்க, லெபனான் முனையில் மீண்டும் போர் நிறுத்தம் கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. லெபனானில் அறிவிக்கப்பட்ட 10 நாள் போர் நிறுத்தம் நேற்றைய தினம் மீண்டும் நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அதில் மத்தியஸ்தம் வகித்த அமெரிக்கா தெரிவித்திருந்தார்கள். ஆனால் போர் நிறுத்தம் நீட்டிக்கப்பட்டு சில நிமிடங்களிலேயே தெற்கு லெபனானில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட தளபதிகள் 2 பேர் ட்ரோன் தாக்குதல் மூலம் கொல்லப்படுகின்றார்கள். எப்போதுமே இந்த சியோனிஸ்டுகள் போர் நிறுத்தத்தை மதிப்பதில்லை, போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதும் இல்லை. எனவே போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக ஒருபுறம் கூறிக்கொண்டு மறுபுறத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய போராளிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளையும் வடக்கு இஸ்ரேலின் கிரியாத் சவனா மெட்டுலா நகரங்களை நோக்கியும் ஹிஸ்புல்லா மிக கடுமையான ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு சைரன்கள் ஒலிக்கவிடப்பட்டு அபாயமணி அடிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை தாங்கள் இடைமறித்திருப்பதால் எந்த சேதங்களும் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்தாலும் சில ராக்கெட்டுகள் தெற்கு லெபனானில் இருந்து வந்தவை மெட்டுலா மற்றும் கிரியாத் சாம்னா போன்ற பகுதிகளில் இருக்கும் கட்டிடங்களை தாக்கி சேதப்படுத்தி இருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மீண்டும் லெபனான் இஸ்ரேல் முனை என்பது மிக பதற்றமான ஒரு நிலையாக மாறியிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இன்னும் ஒரு மீறலை இஸ்ரேல் தங்கள் மீது நடத்தினால் மிக கடுமையான பதிலடியை தொடுப்பதற்கு ஹிஸ்புல்லா போராளிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் எந்த ஒரு எதிரியின் ஆத்திரமூட்டும் போர் நிறுத்தத்தை குழப்பும் செயற்பாடுகளும் உடனடி பதிலடியை தூண்டும் என்பதையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே அமெரிக்கா ஈரான் மோதல் மட்டுமல்ல, மறுமுனையில் லெபனான் இஸ்ரேல் இடையிலான மோதலும் ஒரு நீறுபூத்த நெருப்பாகத்தான் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்று ஜெர்மனியில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானின் முன்னாள் மன்னரின் மகன் ரீஷா பஹாலவி, இவரைத்தான் அடுத்த ஈரானின் ஆட்சியாளராக மாற்றுவதற்கு ட்ரம்பும் அவருடைய எடுபிடிகளும் மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வப்போது கோட் சூட் அணிந்து கொண்டு ஸ்டூடியோவுக்குள் இருந்து ஈரானை நான் மீட்கப் போகின்றேன், ஈரான் மக்களே போராடுங்கள், புதிய ஆட்சி வருகின்றது என ஒருபுறம் இஸ்ரேல் கொடிகளையும் மறுபுறம் அமெரிக்க கொடிகளையும் ஈரான் கொடிகளையும் வைத்து கூத்து காட்டக்கூடிய அமெரிக்காவின் உடைய ஒரு எடுபிடி ரேஷா பஹலவி அவர்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஈரானில் மிகப்பெரிய அளவில் மக்களை தூண்டி இஸ்ரேல் அமெரிக்கா ஆதரவுடன் பணத்தை கொடுத்து மக்களை அந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட தூண்டி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி எப்படி இந்த ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு கொண்டிருந்த ஒரு நபர். அந்த நபர் ஈரான் முன்னாள் மன்னரின் மகன் என்பதை மட்டும் ஒரே தகுதியாக கொண்டு மீண்டும் ஈரானில் ஆட்சி அமைப்போம் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஆதரவுடன் என்று முழங்கி வரும் சூழ்நிலையில் நேற்று ஜெர்மனியில் ஒரு ஈரான் எதிர்ப்பு கூட்டத்திற்கு சென்ற பின்னர் வெளியே பத்திரிகையாளர் சந்திப்புக்காக வரும்போது அவரை தக்காளி ஜூஸ் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பழுதடைந்த பழங்கள் மூலம் மிக கடுமையாக அங்கு வந்திருந்த நபர் ஒரு சிலர் தாக்கி இருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர் அவசரமாக பாதுகாப்பாளர்கள் அழைக்கப்பட்டு தப்பிச் சென்றிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரானில் ஆட்சியை பிடிக்கின்றாரோ இல்லையோ, ஐரோப்பாவில் தெருவில் உலாவ முடியாத நிலை ரீஷா பலாவிக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ரீஷா பலாவி மீதான தாக்குதல் மிகப்பெரிய அளவில் ட்ரோலிங் மெட்டீரியலாக சமூக வலைத்தளங்களில் மாறியிருக்கின்றது. ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடருக்கே இந்த நிலைமையா, அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கூட்டாளிக்கு ஜெர்மனியில் இந்த நிலைமையா என்று அனைவரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். எனவே ஈரான் மக்களை தூண்டி போராடி படுகொலை செய்வதற்கு வழிவகுத்த ரீஷா பலவி ஜெர்மனியில் தாக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்து இஸ்ரேல் மனித உரிமை மீறல்களை தொடர்ச்சியாக மீறி வருவதாகவும் காசா மேற்கு கரையில் மிகப்பெரிய அட்டூழியங்களை செய்து வருவதால் நெதன்யாகுவை இனி எங்கள் நாடுகளுக்குள் நுழைந்தால் நாங்கள் கைது செய்ய தயாராக இருக்கின்றோம், ஐசிசியினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருப்பதாக ஒரே நேரத்தில் 12 நாடுகள் அறிவித்திருக்கின்றார்கள். இத்தாலி, பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பின்லாந்து, ஸ்பெயின், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, லிதுவேனியா, நெதர்லாந்து, ஸ்லோவாக்கியா, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகள்
ஒரே நேரத்தில் அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய பிரதமர் போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளி நெதன்யாகு உள்ளே நுழைந்தால் உடனடியாக நாங்கள் அவரை கைது செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று வெளியான அறிவிப்பு இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் எவ்வளவு தூரம் இனப்படுகொலைக்கு எதிராக முன்வந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக உலகரங்கில் தனிமைப்படுத்தப்படுகின்றது என்ற செய்தியை தெளிவாக கூறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.